السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتون إلا وأنتم مسلمون. இறைவனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றியவனாக புகழ்ந்தவனாகவும் எனது ஜும்மா உரையின் கீழ் வருகிறது. வல்ல நாயகின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரின் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் இந்த ஜும்மா என்கின்ற இந்த இறை வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இங்கு வந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அந்த ஏழைகளுடைய வற்றாத பெருங்கருணை என்னென்றும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையின் கீழ் வருகிறேன். அன்பிற்குரியவர்களே, வருடங்களுக்கு ஒரு முறையோ அல்லது இருமுறையோ பல வியாபாரிகள் தங்களுடைய சரக்குகளை மக்கள் மத்தியில் எப்படியாவது விற்றுவிட வேண்டும் என்பதற்காக பல்வேறு வகையான அதிரடி ஆஃபர்கள் போடுவார்கள். 50% பிளாட் தள்ளுபடி ஆஃபர் என்றெல்லாம் பலதையும் பார்ப்போம். கூட்டம் முதல் நாளில் ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. கடையில் வேலை செய்வதை தவிர வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் இந்த ஆஃபரை பார்த்த மாத்திரத்தில் கடையில் ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்து ஒட்டுமொத்த அந்த ஆடைகளும் தீர்ந்து போயிருச்சு. ஆஃபர் போட்டோம், 2 நாள் முடிஞ்சிருச்சு, அடுத்த தடவை சொல்றோம் இப்படின்னு சொல்லக்கூடியதை பல பகுதிகளும் கேள்விப்படும். அப்ப இந்த ஆஃபர்கள் எல்லாம் 100% உண்மைதானா என்று போய் பார்த்தா சாதாரண காலத்துல 300 ரூபாய்க்கு வித்திருப்பான். ஆனா இப்ப என்ன 400 500 தான் போட்டிருப்பான். ஆனா 1000 அது 500 என்று சொன்ன மாத்திரத்தில் மக்கள் போய் அடிதடியாக விழுந்து அத்தனை பொருட்களையும் வாங்குவார்கள். எப்படி வாங்கினாலும் விற்பவர்களுக்கு லாபம் தான். லாபம் இல்லாம எந்த தொழிலும் இல்லை. ஆனால் இது ஒரு நூதன வியாபார தந்திரம், அவ்வளவுதான். ஆனால் படைத்த இறைவன் நமக்கு ஒரு ஆஃபர் தருகிறார். எப்படிப்பட்ட ஆஃபர்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாதிரி போகாத சரக்கு, விற்காத சரக்கு, வாங்காத பொருட்கள், இதுக்கெல்லாம் ஏற்கனவே ஒரு ரேட்டை போட்டு வச்சு அந்த ஸ்டிக்கரை கிழிச்சிட்டு வேற ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி அதற்கு மேல் அதை விட கூடுதலாக போட்டு அந்த மாதிரி எல்லாம் ஆஃபர். அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு ஆஃபரை தருகிறார் என்று சொன்னால், நீங்கள் அனைவரும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், உங்களுடைய அனைவருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும், அல்லாஹ்வால் மன்னிக்கப்பட்டு நீங்கள் சொர்க்கம் செல்ல வேண்டும். நீங்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் படைத்த இறைவனுடைய இறை அச்சத்திலேயே நீங்கள் பயணம் செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இருந்த ஒரு ஆஃபர் தான் இந்த ரமலான் மாதம் என்று. எப்படிப்பட்ட ஆஃபர்கள்? சும்மா சாதாரணமான உலகத்தில் போன்ற அல்ல. அல்லாஹ் எப்படிப்பட்ட இந்த மாதத்தை கொடுக்கிறான்? ஒரு சில நாட்களில் அந்த ரமலான் மாதத்தை நாம் அடையிருக்கிறோம். இந்த நிலையில் அல்லாஹ் எப்படிப்பட்ட வாக்குறுதியை தரான் பாருங்கள். சஹுர ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன். அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த ரமலான் மாதத்தில் தான்
குர்ஆன் அருளப்பட்டது. எனவே அம்மாதத்தை அடையக்கூடியவர்கள் அது நோன்பு நோக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்றான். அதே நேரத்தில் இந்த நோன்பு எதற்காக என்று அல்லாஹ் எக்ஸ்பிளைன் பண்றான். உலகத்தில் எத்தனையோ பேர் என்னமோ சொல்லுவார்கள், 11 மாதம் ருசித்த உணவுகளை, விருப்பப்பட்ட உணவுகளை விருப்பப்பட்ட நேரத்தில் நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்பது இருந்ததை எப்படி இந்த 1 மாதம் மட்டும் கட்டுப்போமா, எதையும் சாப்பிடாம எதையும் தொடாம எதையும் பருகாம நீங்கள் இருக்கணும் என்பதற்காக என்றெல்லாம் நிறைய சொல்லுவார்கள். ஆனால் அல்லாஹ் இது எதிர்பார்ப்பது என்ன? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான், உங்களிடம் இந்த நோன்பின் மூலமாக நாம் எதை எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால் இறை அச்சத்தை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் என்று சொன்னால், யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்கும் சியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும் லா அல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு முன்பு சென்றவர்களுக்கு நோன்பு எப்படி கடமையோ அதே போன்றுதான் அவங்களுக்கும் கடமை. கஷ்டமானதெல்லாம் நம்ம கொடுக்கல, சிரமமானதை கொடுக்கல. அவங்களும் நோன்பு வச்சாங்க, உங்களுக்கும் அதே போன்ற நோன்பு தான் கடமை. ஆனால் இது எதை பெற்று தரும்? லா அல்லக்கும் தத்தகூன், இறை அச்சத்தை பெற்று தரும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ப இன்றைக்கு உலகத்தில் பார்க்கிறோமா இல்லையா? உலகத்தில் இந்த கல்வியை பெற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்களே குழந்தைகள் மீது அபியூஸ் பண்ணி பல வகையில் மாற்றுகிறார்களா இல்லையா? பல்வேறு விதமான பாலியல் சீண்டல்கள், பல்வேறு விதமான அச்சுறுத்தல்கள், துன்புறுத்தல்கள் என்று ஆயிரக்கணக்கான சட்டத்திட்டங்களை போட்டாலும் ஒருத்தன் வந்து முளைச்சிருக்கான். எங்கேயாவது ஒருத்தன் ஏதாவது ஒரு நாளில் அரஸ்ட் ஆகாம இருக்கிறான்னு பார்த்தா இது இந்த பிரச்சனை, இது சிறுமி, இது அது என்று ஒவ்வொன்றாக பத்திரிகையில் பார்க்கிறோமா இல்லையா? அதே நேரத்தில் திருட்டிலிருந்து, கொள்ளையிலிருந்து அத்தனையும் பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் தடுப்பதற்குண்டான ஒரு வழி என்ன? 1008 CCTV இருக்கு. அல்லாஹ் பார்க்கிறான் என்கின்ற ஒரு அச்சம் இருந்தால் நாம ஏதாவது ஒன்றை தொடுவோமா, ஏதாவது ஒன்றை நழுவுமா, நம்மளுடைய மனம் ஏதாவது ஒரு இடத்தில் சபலப்படுமா? அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த மாதம் இந்த நோன்பு உங்களுக்கு இறை அச்சத்தை பெற்று தரும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த இறை அச்சம் என்பது எவ்வளவு முக்கியம்? உலகத்தில் வாழக்கூடிய காலம் முழுவதும் இறை அச்சம். கடந்த வாரத்தில் ஒரு செய்தி பார்த்தோம். என்ன ஒரு செய்தி என்று சொன்னால், பத்திரிகையில் வருகிறது, 70 வயது முதியவர் தன்னுடைய மனைவி நேரத்தில் உணவு கொடுக்கவில்லை என்பதற்காக மனைவியை கொலை செய்தார். அப்ப இதுவெல்லாம் எதை காட்டுகிறது என்று பார்த்தால், அந்த சகிப்புத்தன்மை இல்லை, அந்த பொறுமை இல்லை, அந்த நிதானம் இல்லை. அப்ப இதுவெல்லாம் எது வரும்? இறை அச்சத்தில் வரும், இறை பயத்தில் வரும். எல்லாருக்கும் எல்லா நேரமும் சரியா நடக்குமா? யோசிச்சு பாருங்க. ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்னதான் நான் மனுஷன் சொன்னாலே அப்படித்தான் இருப்பான். ஆனால் 70 வருஷமா வாழ்ந்துருக்கிறாரு, அந்த கொஞ்ச நேரத்தை அவரால் சகிக்க முடியும். அப்ப எந்த அளவு மனிதன் எப்படி இருக்கிறான்? அவசரக்காரனாக தான் இருக்கிறான். அப்ப இந்த இடத்தில் இறை அச்சம் நம்மளிடம் ஒவ்வொரு இடத்திலும் வேணும். ஏன்னா எப்ப நாம மிருகமா மாறுவோனே தெரியாது. வண்டியில நிதானமா போயிட்டு இருப்போம், எவராவது வந்து பக்கத்துல வந்து ஆறு அடிச்சிட்டாலும் அல்லது பின்னாடி வந்து இடிச்சிட்டாலும் உடனே நம்மளுடைய வாய்கள் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள்லாம் எப்படி இருக்கும்? சாதாரணமாக இருக்காது. எப்படி பேசுவோம்? ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு நிலைப்பாட்டுல பேசுவோம். ஆனால் அவன் என்ன செஞ்சான், என்ன காரணம், எதுக்காக செஞ்சான், வேணும் செஞ்சானா, தெரியாம செஞ்சானா, இனி கவனமா போங்க, எவட்டினா பரவாயில்ல, வேற ஏதாவது இருந்துருந்தா அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனை தோடு முடிஞ்சிடும். ஆனால் பார்க்கிறோம், அத்துணை பேர் சாலையில் பயணிப்பார்கள், ஆனால் அங்க நின்று நாம் எப்படி கத்தி கொண்டிருக்கோம். அனைவருடைய பார்வையில் நாம் சரியானவர்களாக தெரியும், இருக்கிறார்கள் தெரியாம இப்படி பேசணும் சொல்வார்களா இல்லையா? ஒவ்வொருத்தருடைய பார்வையும் ஒவ்வொரு கோணத்துக்கு மாறும். அப்ப என்ன? அந்த இறை அச்சம் இருந்தால் எல்லா நிலையிலும் சரியாகவே பயணிக்க முடியும். தவறு இருக்காது, பிரச்சனைகள் இருக்காது, துன்பம் துயரங்கள் எல்லாம் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த இறை அச்சம் இருந்தால் அல்லாஹ் எனக்கு தான் சோதனை கொடுக்கிறானா? உலகத்தில் எல்லாருக்கும். ஒருத்தருக்கு நாளைக்கு வரும், எனக்கு இன்னைக்கு வந்துருக்கு. ஒருத்தருக்கு மதியானம் வரும், எனக்கு காலையில் வந்திருக்கு என்று அப்படி பயணித்துக் கொண்டே இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அந்த சோதனை, கஷ்டம், துன்பம், துயரம் அல்லாஹ் கொடுக்கத்தான் செய்வான் என்று அல்லாஹ்வின் நம்பிக்கை தான் அதிகப்படும். எப்படி? அந்த இறை அச்சம் என்பது அல்லாஹ்வின் உள்ள நம்பிக்கை அதிகப்படுத்தும். எதற்கு எடுத்தாலும் கோவப்பட மாட்டோம், எதற்கு எடுத்தாலும் உதாசீனப்பட மாட்டோம், எதற்கு எடுத்தாலும் அடிக்கடி இறங்க மாட்டோம்.
ஆபாச வார்த்தையில் அர்ச்சனையில் இறங்க மாட்டோம். அப்ப இந்த இறை அச்சம் என்பது அத்தனையும். அதே நேரத்தில் இந்த நோன்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொல்கிறார்கள். இந்த நோன்பு நீங்கள் வைக்கக்கூடிய காலத்தில் நோன்பு வச்சிருக்கிறோமா இல்லையா, அந்த நேரத்தில் ஒரு மனிதனுடைய அந்த உணவு போய் கிட்டத்தட்ட 10, 11, 12, 13, 14 மணி நேரங்கள் கடக்கும் போது அவனுடைய வாயிலிருந்து என்ன வரும்? அது ஒரு வாடை. அந்த வாடையை அல்லாஹ் விரும்புவதாக அவர் சொல்றார். கஸ்தூரி நறுமணத்தை விட அல்லாஹ் அந்த மனிதனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடையை விரும்புகிறான் என்று சொன்னார். சிந்தித்து பாருங்க, எப்படி நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த நோன்பை அல்லாஹ் விரும்புகிறான். எல்லாவற்றுக்குமே கூலி எப்படி அவன் செய்ததுக்கு உண்டு. ஆனால் இந்த நோன்புக்கு அல்லாஹ்வே கூலியை கொடுப்பான் என்று சொன்னார். சிந்தித்து பாருங்க, உலகத்தில் நாம் எத்தனையோ வகையான நன்மைகள் செய்வோம், அதற்கு எல்லாத்துக்குமே மறுமையில் கூலி உண்டு. ஆனால் இந்த நோன்புக்கு அல்லாஹ்வே கூலியை கொடுப்பான். சிந்தித்து பாருங்க, எவ்வளவு கிரெடிட் அல்லாஹ் சொல்றாங்க இந்த நோன்புக்கு. நாம நினைக்கிறோம் வருடத்தில் ஒரு முறை வருது, நாம் மற்ற மனிதர்களை போன்று எல்லாருமே விரதம் இருக்கிறாங்க, என்னென்னமோ செய்யறாங்க, அதே போன்று நாமும் கடந்து செல்லலாம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அது தவறு. இஸ்லாமிய மார்க்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்றான்னு பாருங்க. யார் நம்பிக்கை கொண்டு நன்மையை எதிர்பார்த்து இந்த ரமலான் மாதத்தினுடைய இந்த நோன்புகளை வைக்கிறாரோ அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். சிந்தித்து பாருங்க, எப்படி யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய முன் செய்த பாவம் இந்த நோன்பு நம்மை அந்த பாவத்திலிருந்து காக்கிறது. சிந்தித்து பாருங்க, எந்த அளவுக்கு நம்ம முன்னாடி எத்தனையோ விதமான பாவங்கள் செஞ்சிருப்போம், அதற்கு உண்டான பரிகாரம் இந்த நோன்பு என்று சொல்றாங்க. நம்பிக்கை ஒன்று இருக்கணும், நன்மையை எதிர்பார்த்தவர்களாக இருக்கணும். இந்த ரமலான் அடைய போறோம், நான் எதிர்பார்க்கிறேன் இறைவா இந்த ரமலானில் நான் பயனுடையவனா இருக்கணும், இந்த ரமலான் மாதத்தில் என்னுடைய அத்துணை பாவங்களும் மன்னிக்கப்படணும் என்று சொன்னா அடுத்த ரிப்பீட் அடுத்த ரமலான்ல இருக்கணுமா சொல்ல முடியுமா? யாராவது கேரண்டி சொல்ல முடியுமா? நிச்சயமாக யாருமே சொல்ல முடியாது. அப்ப அந்த நிலையில் இந்த ரமலான் மாதத்தை அடைவிருக்கிறோம். இந்த நிலையில முடிவு செய்யணும், இறைவா இந்த ரமலான் மாதத்தில் நான் அதிகமாக இபாதத் செய்யணும், அதிகமாக நன்மைகளை கொள்ளையடிக்க வேண்டும், அதே நேரத்தில் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஒவ்வொருவரும் பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹ் இலகுவாக்குவா என்னுடைய காரியங்களை, என்னுடைய நான் செய்யக்கூடிய இந்த அமல்களை எனக்கு இலகுவா கஷ்டமாக்கிறாங்க. நினைப்போமா இல்லையா? இவ்வளவு தூரம் கஷ்டப்படும் அமல் செய்யறதுக்கு, இவ்வளவு தூரம் அந்த இரவு நேரத்தில் அந்த 3 மணிக்கு எந்திரிச்சு அந்த இரவு தொழுகை தொழுகிறவங்க இவ்வளவு கஷ்டமா தெரியல, இவ்வளவு சிரமமா தெரியல இதெல்லாம் நாம் நினைப்போம். எதற்காக? நாம் முன்பு செய்த அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அப்ப இந்த பாவம் மன்னிக்கப்பட்டால் எங்க போவோம்? சொர்க்கத்துக்கு தான். அதற்குத்தான் அல்லாஹ் இந்த மாதத்தில் நம்மை தயார் செய்யும். அதே நேரத்தில் இந்த நோன்பு வச்சிருப்போம், எத்தனையோ வகையான சிரமங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், பிரச்சனைகள், சண்டை சச்சரவு வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் நோன்பு உங்களை பாவத்திலிருந்து காக்கக்கூடிய கேடயம். எனவே நோன்பு வைத்திருக்கக்கூடிய ஒருவர் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது, தீய சொல்களை பிரயோகம் பண்ணக்கூடாது. ஒருவர் உங்களை ஏசினாலோ திட்டினாலோ அடிக்கவே வந்தாலும் நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்ல சொன்னாங்க. சிந்தித்து பாருங்க, எந்த அளவுக்கு அந்த நோன்பு உங்களுடைய பாவங்களிலிருந்து காக்கும் கேடயம் என்று சொல்றாங்க. இன்னும் அதற்கு எக்ஸ்பிளைன் எப்படி பண்றாங்க? எப்படி போரில் உங்களுடைய உயிரை, உங்களுடைய உடலை நீங்கள் மற்ற ஆயுதங்களால் வெட்ட வரக்கூடிய தடுத்துக் கொள்வீர்களோ அதே போன்று பாவங்களிலிருந்து தடுக்கக்கூடிய கேடயம் தான் இந்த நோன்பு என்று சொல்றாங்க. அப்ப என்ன செய்யணும்? இந்த நோன்பு வைத்திருக்கக்கூடிய காலங்களில் தீய பேச்சுக்கள் பேசக்கூடாது, தீமையான காரியங்களில் ஈடுபடக்கூடாது. ஆனா இந்த நேரத்தில் தான் என்ன செய்வான்? எல்லா சைத்தானும் திட்டமிடுவார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த ரமலான் மாதம் வந்து விட்டால் சைத்தான் விலங்கிடப்படுகிறான், முரண்டு பிடிக்கக்கூடிய ஜின்களும் விலங்கிடப்படுகிறார்கள், சொர்க்க வாசல் திறக்கப்படுகிறது என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனா இங்க இருக்கிற சைத்தான் என்ன செய்வான்? அப்படி ஐபிஎல்ங்கிற ஒரு லீக் கொண்டு வருவான், பிரீமியர் லீக், இன்னொரு முக்கியமான கிரிக்கெட்டுகள்லாம் கொண்டு வருவார். இதெல்லாம் நீ பாரு, நன்மை அடைஞ்சிடாத, நீ தொழுக போயிடாத, அமல்கள் செஞ்சிடாத, குரானை ஓதிடாத என்பதற்காக அத்தனை வகையான கிரிக்கெட்டை கொண்டு வருவான். கொண்டு வந்த மாத்திரத்தில் இவன் எவ்வளவு ரன் அடிச்சான், இவன் இப்படி செஞ்சான், இவன் இப்படி பண்ணான், இவன் கேட்ச் இப்படியே இதையே பேசிட்டு இருக்கும். அப்ப என்ன? நம்மளுடைய அமல்கள் நாம் செய்யக்கூடிய அந்த காரியத்தை விட்டு இந்த உலகத்தினுடைய அந்த வீணில் மூழ்கிய அந்த மாதிரியான விளையாட்டுகளில் மூழ்கி
ஆர்வம் எல்லாரும் கொடுப்போம், பார்க்கிறோம், குடிக்கிறோம், விளையாடுறோம், உடல் ஆரோக்கியம், அதெல்லாம் ஒரு மாதம் ஒத்தி வைக்கிறோம். இந்த ஒரு மாதம் அமல் செய்யக்கூடிய மாதம். அதுக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு இரவிலும் ரமலான் ஆரம்பத்திலிருந்து முடியக்கூடிய அந்த இரவு வரையிலும் அல்லாஹ் முதலாவது வானத்தில் இருக்கிறான். அந்த நேரத்தில் சைத்தான் விலங்கிடப்படுகிறான், ஜின்களும் விலங்கிடப்படுகிறார்கள், சொர்க்கத்தினுடைய அத்துணை வாயில்களும் திறக்கப்படுகிறது, நரகத்தினுடைய அத்துணை வாயில்களும் மூடப்படுகிறது. எனவே ஒரு அறிவிப்பாளரை ஏற்படுத்தி, மனிதா உன்னுடைய நன்மையில் நீ முந்திக்கொள் என்று அறிவிப்பு செய்யப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சிந்தித்து பாருங்க. ஒரு மனிதரை, ஒரு அறிவிப்பாளரை ஏற்படுத்தி, மனிதா நீ உன்னுடைய நன்மையில் முந்திக்கொள், அதிகமான நன்மையை செய், தீமையை விட்டு உன்னை தடுத்துக்கொள் என்று சொல்லப்படும். ஒவ்வொரு நாளிலும் நடக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எப்படி இருக்கும்? அப்ப இந்த ரமலான் மாதம் என்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். நிறைய நபர்கள் என்ன செய்வோம், பொருளாதாரம் வசதி படைத்தவர்கள் அனைவரும் என்ன செய்வோம், சிரமப்படக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ் 1 முதல் 700 மடங்காக நன்மை தருவான். இந்த ரமலான் மாதத்தினுடைய ஆஃபர் என்ன? 1 முதல் 700 மடங்கு நன்மை. என்னுடைய இறை அச்சத்தை பொறுத்து ஒருத்தர் பார்க்கிறாரு, ஒருத்தர் என்னை பத்தி பேசுவாரு, அல்லது வாங்கப்பட்டவர் போய் 4 பேருக்கு என்னை புகழ்வாரு, இப்படின்னு 1000 வகையான காரணத்துக்கு கொடுப்போம். அதற்கு எல்லாம் அல்லாஹ் எப்படி கிரெடிட்டா கொடுக்குறான்? 1 முதல் 700. நீ ஒரு ரூபாயை தானம் பண்றியா, இகலாசாக உள்ள தூய்மையா நீ செஞ்சையா, அதற்கு பதிலாக நீ செய்த அந்த 1 ரூபாய்க்கு 700 மடங்கு கொடுத்த அப்படின்னு யோசிச்சு பாருங்க. 700 மடங்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த அளவிற்கு நாம் இந்த ரமலான் மாதத்தில் செய்யக்கூடிய அந்த நன்மைக்கு அல்லாஹ் கூலியை தருவான் என்று சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு இந்த ரமலான் மாதம் மிக மிக முக்கியமானது. அதே நேரத்தில் நிறைய நபர்கள் திருமறை குர்ஆனை சரளமா ஓதுவார்கள். அப்ப என்ன, அந்த திருமறை குர்ஆனை ஓத தெரிந்தவர்கள் அதிகமா நன்மை கொள்ளையடிப்பாங்க. ஓத தெரியாதவங்க இருப்பாங்க, நமக்கு ஓத தெரியலையே, நாம எப்படி ஓதி பழகிறது, இவ்வளவு வயசாயிருச்சு, 15-20 மேல வந்துட்டோம், இப்ப போய் ஒரு அகரத்தை உட்கார்ந்தா ஒரு மாதிரியா அப்படிலாம் நினைக்காது. கல்வியை பொறுத்த வரையிலும் தடையே இல்லை உலகத்தில் கற்பதற்கு, வெட்கப்படவே கூடாது. நீங்கள் ரசூலுல்லாஹ் பத்தி அல்லாஹ் சொல்றான் திருமறை குர்ஆனில், நபியே நீ அவர்களோடு சென்று, அல்லாஹ்வுடைய இறை தூதர் யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வே வஹியாக்கி ஒரு விஷயத்தை, நபியே நீ இப்படி செஞ்சு, நீ அப்படி பண்ணிரு என்று அல்லாஹ் ஆர்டர் போடலாம். ஆனா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை எப்படி கொண்டு போனான்னா, அந்த மக்களிடம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதற்காக, நபியே நீ அந்த மக்களிடம் ஆலோசனை செய்வீராக, ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி அவங்களோட கலந்துக்குங்க. ஒருத்தரை விட ஒருத்தர் டேலண்டா இருப்பாங்க, அவங்க சொல்லக்கூடிய விஷயம் இலகுவா இருக்கும், நல்லதா இருக்கும், அதை எடுத்துக்குங்க என்று அல்லாஹ் இறை தூதரையே பல மக்களிடம் சென்று ஆலோசனை கேட்டுக்குங்க, ஆலோசனை நடத்துங்க, அவர்களிடம் சொன்னால் அதை எடுத்துக்குங்க என்று இறை தூதரை அல்லாஹ் சொல்றான். அப்ப நாம கல்வி நமக்கு இல்லையா, குர்ஆன் ஓத தெரியலையா, தெரிஞ்ச ஒருத்தர் போய் ஓதுங்க, தப்பே இல்லை. இறை தூதரையே அல்லாஹ் என்ன சொல்றான், 4 மக்கள்கிட்ட கலந்து பேசு, 4 மக்கள்கிட்ட கலந்து ஆலோசனை செய்யு, அதை பெஸ்டா ஒரு ஐடியா வருதா அதை பின்பற்று என்று இறை தூதரை சொல்லுவார். நாமெல்லாம் ஏமாத்தோம், யோசிச்சு பாருங்க. அப்ப எதற்காக இந்த மார்க்க கல்வியை, திருமறை குர்ஆனை படிப்பதில் நாம் அக்கறை செலுத்தாமல் இருக்கிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நீங்கள் திருமறை குர்ஆனை எடுத்து, நார்மல் டேஸ்ல திருமறை குர்ஆனை எடுத்து அலீஃப் லாம் மீம் என்று நீங்கள் ஓதினால் 10 மடங்கு நன்மை. ஒரு எழுத்தை ஓதிட்டா, அலீஃப்னு சொல்லிட்டா 10 மடங்கு நன்மை என்று சொல்கிறார். இந்த ரமலான் எடுத்து வரணும். யாருமே என்ன சுத்தி இல்லை, எங்க வீட்டுல யாருமே இல்லை, தனியா உட்கார்ந்து இருக்கிறேன், இரவு நேரமா இருக்குது, எல்லா தொழுகையும் முடிச்சிட்டேன், திருமறை குர்ஆன் எடுத்து கொஞ்ச நேரம் ஓதுவோம் என்று ஓதிட்டு இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க எவ்வளவு நன்மை. அப்ப இந்த ரமலான் மாதத்தில் அளப்பரிய நன்மைகளுக்கு நாம் சொந்தக்காரர்களாக மாற முடியும். அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் தெரிந்து ஓதினால் எப்படி அதற்கு நன்மை கிடைக்கும், அதே நேரத்தில் தெரியாமல் திக்கி திக்கி ஓதுனா ஒரு எழுத்தையே 2 தடவை ஓதுவீங்க, அதற்கும் டபுள் கூலி என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க திருமறை குர்ஆன்ல. மற்ற நாள்ல அதே ரமலான் மாதத்தில் நீங்கள் ஓதினால் அது அப்படி பல மடங்காக இருக்கும். ஒரு வார்த்தைக்கே 10 நன்மைன்னு சொன்னா, ரமலான் எப்படி நம்மளுடைய இறை அச்சத்தை பொறுத்து 1 - 700 மடங்கு என்று சொன்னால் எவ்வளவு நன்மை கொள்ளையடிக்க முடியும், கொள்ளையடிக்கும். அதே நேரத்தில் இந்த ரமலான் மாதத்தில் தான் என்ன செய்வாங்க, அந்த ஜமாத் ஒரு ஹதீஸை சொல்லுச்சு, இந்த ஜமாத் இந்த வசனத்தை கொண்டு வந்தார்கள், ஏதோ குழப்பமா இருக்குது, முரண்பாடா இருக்குது, இவங்கெல்லாம் இப்படி சொல்றாங்க, இவங்க இதெல்லாம் போகாது. இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய கண்ணோட்டத்தையே செலுத்தாதீங்க. ரமலான் முடிஞ்சு பார்த்துப்போம்,
எனக்கு தேவை இப்போது இந்த ரமலான் கிடைத்திருக்கிறது. நான் அடுத்த வருடம் உயிரோடு இருப்பேனா இருக்க மாட்டானா என்று எனக்கு தெரியாது. அப்ப இந்த ரமலானில் நான் நன்மைகளை கொள்ளையடிக்க வேண்டும், நான் நன்மைகளுக்கு சொந்தக்காரனாக மாற வேண்டும், மறுமையில் அல்லாஹ்விடம் சொர்க்கத்தை பெறக்கூடியவனாக நான் மாற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருவரும் முடிவு செய்யும். எந்த ஒரு பித்னா குழப்பத்திலும் ஈடுபடாதீங்க. எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுடைய அறிவை செலுத்தாதீர்கள். நோன்பு வைக்கணும், தொழுகணும், இபாதத் செய்யணும். எனக்கு உண்டான கொடுக்கப்பட்ட இந்த உலகத்தில் என்ன வேலை செய்யணும்? பொருளாதாரத்தை திறப்பதற்கு நான் என்ன செய்யணும் செய்யும். இதை தவிர வேறு எதிலுமே உங்களுடைய நாலேஜை செலுத்திடாதீங்க. அப்படி செலுத்தினால் உடனே சைத்தா உள்ள போது உங்களுடைய ஒட்டுமொத்த அமளி நாசக்கேடாகும். இதுக்கு போறையா இதை செஞ்சிடாத, இருபத்தொழுக்க போறாத, பஜ்ர் தொழுகாத, வீட்டிலேயே தொழுதுக்க, வீட்டிலேயே படுத்துக்க, அல்லது தூங்கிட்டு காலையில தொழுகிறோம். இப்படி டைவர்ட் ஆகிட்டே இருக்கும். பார்க்கறமா இல்லையா? முதல் ஒரு நாள் தொழுதுக்குவோம், கஷ்டப்பட்டு பள்ளிவாசலுக்கு போயிடுவோம், தொழுதுக்குவோம். ரெண்டாவது ஒரு நாள் ரொம்ப சிரமமா இருக்கும், நோம்பு வச்சிருக்கு, சாப்பிட்டோம், நடக்கவே முடியல, போயிடுவோம். மூணாவது நாள் என்ன ஆகும்? ஒரு நாள் மட்டும் ரெஸ்ட் எடுத்துக்க, இந்த ஒரு நாள் மட்டும் ரெஸ்ட் எடுத்துக்க, அடுத்த நாள் வந்து கரெக்டா போகலாம். அவ்வளவுதான். அடுத்த நாள் முடிச்சிடும். ரம்ஜானே முடிச்சிடும். பஜ்ர் தொழுகை என்ன செஞ்சிருப்போம்? வீட்டிலேயே தொழுதுருப்போம், அழுது தூங்கிருப்போம். எப்படிப்பட்ட நிலையில பாருங்க. அப்ப அந்த அளவுக்கு இந்த 5 வக்துகளை கூட பள்ளிவாசல் தொட முடியாத அளவுக்கு சோம்பேறிகளாக யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த அளவுக்கு நம்மளுடைய நிலை இருக்குது. அப்ப இறை எச்சத்தை பெறுவதற்குண்டான வழியை அல்லாஹ் இலவா ஏற்படுத்தியிருக்கிறான். நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு மாதம். அதற்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த ரமலான் மாதத்தை அடைந்து எவர் ஒருவர் தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இந்த ரமலான் மாதத்தை விட்டு விட்டாரோ அவருடைய மூக்கு மண்ணாக ஆகட்டும் என்று ரசூலுல்லாஹ் சபிக்கிறார். ரமலான் மாதம் நமக்கு கிடைச்சிருச்சு, ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. இதை பயன்படுத்தாமல் நன்மைகளை அடையாமல் நான் வீணடிச்சிட்டேன்னு சொன்னா என்னுடைய மூக்கு மண்ணை கவட்டும் என்று சபிக்கிறார்கள். இப்ப நான் நரகத்துக்கு போட்டோம் என்று சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு நாம் இருக்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட நேரத்தில் ஒவ்வொருத்தரும் இந்த ரமலானை வீணடித்து விடக்கூடாது என்று சொன்னா அவ்வளவு அளப்பரிய நன்மைகள் அல்லாஹ் வாரி வழங்குறான். அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்தினுடைய வாயில்கள் கிட்டத்தட்ட 8 வாயில்கள் இருக்கும். அது எல்லாத்திலுமே ஒவ்வொரு காவலாளிகள் இருப்பார்கள். எப்படி 8 வாயில் இருக்கும், அந்த 8 வாயில்களிலும் ஒவ்வொருத்தரும் நன்மை செஞ்சவர், அதிகமான தான தர்மம் செஞ்சவர், உயிர் தியாகம் செஞ்சவர் என்று ஒவ்வொரு வாசல் வழியாக அழைக்கப்படும். இந்த உலகத்தில் நோன்பு வைத்த நோன்பாளிகளுக்கு மட்டும் ஒரு பிரத்யோகமான ஒரு வாசல் இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் நடத்துறானா இல்லையா? பெரிய பெரிய கிராண்ட் ஃபங்க்ஷன் நடத்துவோம். அதுல ரெட் கார்பெட் விரிச்சு கரெக்டா இந்த தலைவர்கள் இதுலதான் வரணும், இவங்களுக்கு இந்த சீட்டு தான் என்று ஒதுக்கியிருப்பான். அந்த மாதிரி அல்லாஹ் மறுபடியும் சொர்க்கத்துக்குள்ள நம்மை வரவேற்பதை எப்படி வச்சிருக்கிறான்? ஒரு கிராண்ட் ஓபனிங் கூட வச்சிருக்கிறான். நீ நோன்பு வச்சிருக்கிற உலகத்துல அல்லாஹ்க்காக நீ வச்சையா, அது எப்படி வரணும்? சொர்க்கத்தில் ரய்யான் என்கின்ற ஒரு பாதை இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொர்க்கத்தில் ரய்யான் என்கின்ற ஒரு பாதை இருக்கிறது. அந்த பாதையில் நோன்பாளிகள் அழைக்கப்படுவார்கள். நோன்பாளிகள் எங்கே என்று கேட்கப்படும். அவர்கள் வருவார்கள், அவர்கள் நுழைவார்கள். அவர்களை தவிர வேறு யார் அந்த பாதையில் நுழைய முடியாது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு அல்லாஹ் எந்த அளவுக்கு நமக்கு அந்த நோன்பாளிக்கு என்று சொல்லி அவ்வளவு வெயிட் தரும், அவ்வளவு முக்கியத்துவம் தருகிறான். அப்ப அப்படிப்பட்ட நோன்பை ஒருபோதும் வீணடித்து விடாது. எத்தனையோ வகையான சூழ்ச்சிகள் வரும். இதை செஞ்சிடாதீங்க, அதை செஞ்சிடாதீங்க, அப்படி செஞ்சிடாதீங்க என்று. அப்ப நாம் என்ன செய்வோம்? இந்த ரமலான் மாதத்தில் இன்னும் போய் பல நபர்கிட்ட கேட்போம், என்னங்க எச்சி ஒழுங்கிட்டேன், என்ன அதை முடிக்கிட்டேன், இதை ஒழுங்கிட்டேன், இப்படி ஒதுச்சை தண்ணி இப்படிலாம் கேட்டுட்டே இருக்கும். வாழ்க்கை முழுவதும் இருந்தாலும் கேட்போம். ஆனால் இதற்கு எல்லாம் 1000 வகையான சட்டங்களை சொல்லி சரிச்சாச்சு. ஆனா என்ன செய்வோம்? இதை தான் கேட்டுருப்போம். ஆனால் இதை விட பெரிய பாரதூரமான விஷயங்களா இருக்கும், அதை பத்தி கேட்கவே மாட்டோம். யோசிச்சிருக்கீங்களா? ஒருத்தர் இந்த ரமலான் மாதத்தில் குடும்பம் நடத்துவதற்கு சிரமமா இருக்குது, நாங்க குடும்பத்தோட வருஷம் நோன்பு வைப்போம், ஆனா சிரமப்படுறோம், எங்களுக்கு ஏதாவது நோன்பு வைக்கிறதுக்கு பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுங்க, கடனா கொடுங்க, அல்லது தானமா கொடுங்க என்று கேட்பாங்க. நாம் என்ன செய்வோம்? காசு இருந்தாலும் இல்லைன்னு சொல்லுவோம். யோசிச்சு பாருங்க, இது பொய் இல்லையா? அப்ப இந்த ரமலான் மாதத்தில் பொய் சொன்னால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? ரமலான் மாதத்தில் தீய பேச்சுக்கு பொய்யான நடவடிக்கையில் ஈடுபடாத. அப்படி நீ ஈடுபட்டால் நீ சாப்பிட்டிருந்தாலும் சரி, சாப்பிடாட்டும் சரி, நீ குடிச்சிருந்தாலும் சரி, நீ குடிக்காட்டும் சரி, அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு என்ன சொல்லுவான்? அஜத் இப்படி பண்ணிட்டேன்,
இப்படி செய்யலாமா, இப்படி பண்ணலாமா, இப்படி செய்யலாமா, இப்படி பல்லுல ரத்தம் வந்துருச்சு, இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருப்போம். ஆனா ஒருத்தர் இல்லைன்னு கடன் கேட்டிருப்பான், தந்திருக்கிறோமா? சிரமம்னு சொல்லியிருப்பான், தந்திருப்போமா? அப்ப இப்படி எல்லாம் நமக்கு என்னவே வராது. இந்த ரமலான் மாதத்தில் 1000 வகையான பெரிய விஷயமா இருக்கும், அதெல்லாம் விட்டுருவான். சின்ன சின்ன புடிச்சு தூங்கிட்டு இருப்போம், இல்லைங்க இதை செஞ்சுட்டேனே. அப்ப இந்த மாதிரியான பெரிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். யார் நோன்பு வைக்கிறதுக்கு சிரமமா இருக்குது, பொருளாதாரம் இல்ல, சிரமத்தில் இருக்கிற கஷ்டப்படுறாங்க என்று சொன்னால் உங்களால் முடிஞ்சதை உதவும். அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச 4 பேர் இருப்பாங்க, அவங்கள காட்டுங்க, அல்லது அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, ஒரு வசூலை பண்ணி கொடுங்க. இப்படி எத்தனையோ வகையான நன்மைகள் அடைய முடியும். அதற்குத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவன் ஒரு தீமைக்கு வழிகாட்டுகிறான், உலகத்தில் எத்தனையோ வகையான தீமை இருக்குது, அதற்கு எவன் ஒருத்தன் முதல் வழிகாட்டுகிறானோ அதை பார்த்து செய்யக்கூடிய அத்துணை பேருடைய தீமையும் அவனுக்கு வரும் என்று சொல்றாங்க. ஒருத்தர் முதல்ல நான் கொலை செய்யறேன், இப்படித்தான் கத்தி எடுக்கணும், இப்படித்தான் வயிற்றுல ஏற்றணும், இப்படித்தான் இவன் சாவான் என்று நான் முதலா உலகத்தில் அறிமுகப்படுத்தி இருந்தால் இதை பார்த்து யாரெல்லாம் செய்யறானோ உலக அழிகிற வரை அந்த பாவம் எடுக்கணும். அதே நேரத்தில் ரசூலா சொல்றாங்க, உலகத்தில் எவன் ஒருவன் நன்மையை வழிகாட்டுகிறானோ அவன் செய்யக்கூடிய அந்த நன்மைக்கும் உலகம் அழியும் வரை செய்வானா இல்லையா என்னை பார்த்து அந்த நன்மைகள் அனைத்தும் இவனுக்கு ஒரு பங்கு வரும் என்று சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி நன்மைக்கு வழிகாட்டு எவ்வளவோ இருக்கு, உலகத்தில் எத்தனையோ வகையான நன்மைகள் இருக்கு. ஆனா என்ன செய்வோம், அதற்கெல்லாம் நம்ம வழியே காட்டணும். இந்த ரமலான் மாதம் வந்தால் இதை பத்தி பேசு, அதை பத்தி பேசு, இப்படியான சர்ச்சைகள்லயே ஓடும். அப்ப இதற்கெல்லாம் ஒருபோதும் இடம் இருந்து விடாதீர்கள். நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய மாதத்தில் அதுல மட்டுமே நம்மளுடைய எண்ணங்களை செலுத்துங்கள் என்று கூறிக்கொண்டு என்னுடைய முதல் உரை. ரமலான் சம்பந்தமான ஒரு சில செய்திகளை பார்த்தோம். இன்னும் இது சம்பந்தமான ஏராளமான செய்திகளை திருமறை குர்ஆனிலும் நபி மொழியிலும் ஏராளமான செய்திகளை நாம் பார்க்க முடியும். இந்த நோன்பு சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு நோன்பு வைத்த நோன்பாளி நோன்பு திறப்பதற்கு நாம் ஏற்பாடு செய்து கொடுத்தாலும் அதற்கு பெரிய நன்மை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். நாம் என்ன செய்வோம், நம்மளால ஒரு பேரிச்சம்பழம் வாங்கி தர முடியுமா? பள்ளிவாசல் எத்தனையோ வகையில் எல்லா பகுதியிலும் நோன்பு திறப்பதற்கு என்று நோன்பாளிக்கு என்று ஏற்பாடு செய்வார்கள். சகர் நேரம் செய்வாங்க, ஒரு சிலர் இஃப்தார் செய்வாங்க. அப்ப இப்படி எல்லாம் நடக்கும். நம்ம பள்ளியில கூட இந்த லீவு நாள் வருமா இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை, அதை தவிர மற்ற அனைத்து நாட்களிலும் நோன்பு திறப்பதற்கு இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நம்மளால் முடிஞ்ச என்ன ஒன்றை செய்ய முடியுமோ அதை செய்ய, பொருளாதாரத்தை தர முடியுமா, அல்லது வேறு சம்பளமா, அல்லது வேற ஏதாவது பொருட்களா, இப்படி கல்வி கொண்டாட இப்படி ஏதாவது ஒன்று செய்யணும். அப்ப அதோட மிகப்பெரிய ஒரு அளப்பரிய நன்மைக்கு சொந்தக்காரராக நம்ம மாறுவோம். அதே நேரத்தில் இந்த ரமலான் மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நன்மையை சொல்லுகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த ரமலான் மாதத்தில் ஒருவர் நோன்பு வைக்கிறார், அவருடைய முகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நோன்பு வைத்த காரணத்தினால் மறுமையில் அல்லாஹ் என்ன செய்வான், நரக நெருப்பிலிருந்து கிட்டத்தட்ட 700 வருடங்கள் பயணம் செய்த ஒரு தொலைவில் அளவிற்கு அதை தள்ளி வைத்து விடுவான் என்று சொல்றாங்க. நாம் நினைக்கிறோம் இந்த நோன்பு என்பது ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை வருது, நம்ம மாப்பிள வைக்கிறோம் என்று நம்ம சர்வசாதாரணமாக அதை கடந்து செல்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நீ நோன்பு வச்சிருக்கிறையா, மறுமையில் அந்த நரகத்தினுடைய நெருப்பு கூட உன்னை தீண்டாது. 700 ஆண்டுகள் பயணம் செய்த எவ்வளவு தூரம் வரும்? ஒருத்தர் நடந்தே போறாரு, இங்க இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் போறதுக்கு 2 நாள் ஆகும் வச்சுக்கோங்க. 700 வருஷமா நடக்கிறார், அப்ப எவ்வளவு தூரம் போயிடும்? அப்ப அதற்கும் அந்த நரக நெருப்புக்குள்ள தூரம் என்று சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு இந்த நன்மையை பெற்று தரக்கூடியதுதான் இந்த ரமலான் மாதம் என்பது. நம்ம சாதாரணமா நினைக்கிறோம், நம்ம நோன்பு வைக்கிறோம், நோன்பு திறக்கிறோம், இதுக்கு இடையில ஒரு சில நல்ல செய்யறோம் என்று கடந்து விடுகிறோம். ஆனால் இந்த நோன்பு என்பது நம்முடைய ஒட்டுமொத்த பாவத்திலிருந்தும் நம்மை காப்பாற்றுகிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதனால் இந்த நோன்பு ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் சொர்க்கம் போகணும், பெருசாலாம் ஒண்ணு வேண்டாம் சொல்லுங்க என்று அவர் கட்டாயப்படுத்தி கேட்கிறார்.
உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீ நம்பிக்கை கொள், இந்த மார்க்கத்தின் மேல, இஸ்லாத்தின் மேல நம்பிக்கை வை. அதே நேரத்தில் ஈமான் கொள்ளணுமா இல்லையா, நம்பிக்கை வை. அடுத்ததாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்பு. அடுத்ததாக உனக்கு கொடுக்கப்பட்ட கடமையான தொழுகை தொழுகு. அதே நேரத்தில் உனக்கு வரக்கூடிய இந்த ரமலான் மாதத்திற்கான நோன்பை வை. இது போதும் என்று சொன்னார்கள். உடனே அவர் என்ன சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, இதிலிருந்து எதையும் நான் கூட்ட மாட்டேன், எதையுமே நான் கழிக்க மாட்டேன். நீங்க சொன்னீங்களா இல்லையா, இந்த விஷயத்தை மட்டும் நான் பின்பற்றுவேன் என்று சொன்னாங்க. இதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இவர் மட்டும் இதை செய்தால் இவருக்கு நிச்சயம் சொர்க்கம் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சிந்திப்பார், எப்படிப்பட்ட ஒரு செய்தி. நிச்சயமா என்ன, நமக்கு சொர்க்கம் என்று தீர்மானிக்கப்பட்டது எது, இந்த நோன்பு. அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் சொல்றாங்க, ஒருவர் இந்த ரமலான் மாதத்தை அடைந்து அதன் உண்டான அத்துணை நோன்புகளை சிரமம் பார்க்காமல் வச்சுட்டார். அப்படி வைத்து விட்டு அவர் ஏதாவது நன்மை கிடைக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் அவர் அறப்போர் புரிந்தாலும் சரி, அல்லது அவர் பிறந்த இடத்திலேயே அவர் எதுவுமே செய்யாமல் உட்கார்ந்து இருந்தாலும் சரி, கடமையான தொழுகையில் இதெல்லாம் செய்யறாரு, இப்படி உட்கார்ந்து இருந்தாலும் சரி, அவருக்கு சொர்க்கத்தை தருவது அல்லாஹ்வின் மீது கடமை என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சிந்திப்பார், சொர்க்கத்தை தருவது அல்லாஹ்வுடைய கடமை என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அந்த அளவிற்கு சொர்க்கத்தை கேரண்டி ஆகிறது எது, இந்த நோன்பு. அப்ப இந்த ரமலானை நாம் அடைய போறோம். இந்த நோன்பை ஒருபோதும் யாரும் வீணடிச்சாங்க. அப்படி வீணடித்தால் அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சபிக்கிறாங்களா இல்லையா. அப்ப அந்த நிலை ஒருவரும் வராமல், அதே நேரத்தில் இந்த ரமலான் மாதத்தில் ஏராளமான நன்மைக்கு சொந்தக்காரராக மாற வேண்டும். அதே நேரத்தில் ஒரு மருத்துவ அறிவு, ஒரு சிரமப்படக்கூடிய கூலி தொழிலாளர்களுடைய ஒரு குடும்பம், அவருடைய மனைவிக்கு மாதத்திற்கு கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் செலவில் அவருடைய உடலில் ரத்தம் ஏற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. ரத்த உற்பத்தியாக ஏதோ ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை. அதனால் அவர்கள் கடுமையான சிரமத்தில் வந்து நம்மை அணுகி இருக்கிறார்கள். அதனால் அதிகமான இந்த ஜும்மா வசூல், இந்த மருத்துவ உதவிக்காக செய்யப்படுகிறது. உங்களால் முடிந்த அதிகமான பொருளாதார உதவியை தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய ஜும்மாவை தெரிந்து கொள்கிறேன். வாங்கிட்டவராக இரண்டாவது சொல்லி